அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா ஒரு எல்லா வகையான பொரியல் கூட்டுக்கும் போடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஒரு பொடி தான். வாங்க பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கணும். கடாயை வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு சீரகத்தை போடணும். போட்டுட்டு அதை நல்லா சிம்மிலே வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஸ்மெல் வரும்போதே நம்மளுக்கு தெரியும் அது நல்லா ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆகி அந்த ஸ்மெல் வரையிலே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதோட போதும். அந்த ஸ்மெல் வரையிலே இதுதான் அதுக்கான அளவு அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா சீரகம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். சீரகத்தை பொன்னிறமாக நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன், நீங்களும் சிம்லேயே வைங்க. நல்லா அந்த புகை மாதிரி போகுது பார்த்தீங்களா, அதுதான் அது வறுபடுறதுக்கான ஒரு சிம்டம். நல்லா சிம்லேயே இருந்து நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கு இப்போ தெரியும் அதன் ஒரு ஸ்மெல்லும் அது வறுபடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எடுத்துட்டு அந்த கடாயில் சீரகத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா அதையும் சிம்லேயே வச்சுட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆகையில் நமக்கு அந்த சீரகத்தோட ஸ்மெல் நல்லா தனியாக தெரியும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம், சரியா? நல்லா ஃப்ரை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இது நல்லா இதை எல்லா பொரியலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டே தனியாக நமக்கு தெரியும். இது பசங்களுக்கு காய்கறி கூட்டு பொரியல் சாப்பிடாத பசங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது நல்லா இருக்கும். அதனோட இது ஒரு எப்படி சொல்கிறது, இனிப்பு சுவையாக இருக்க மாதிரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிலே பசங்க சாப்பிடலாம். எப்படி கூட்டு பொரியல் சாப்பிடாத பசங்க கூட இதை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அந்த பொடி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா வறுப்படட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கணும். இதுதான் பார்த்தாலே தெரியுதா, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். இதை வறுக்கையில் அது ஸ்மெல் வரும். அந்த ஃப்ளேவரே நமக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். வறுத்துட்டு இதை நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ், பீட்ரூட், கேரட் எல்லாத்துக்குமே போடலாம். வேறு எந்த பவுடர் போடணும் தேவையில்லை. இதை மட்டும் போட்டாலே போதும். நல்லா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.